எம்எஸ் சுவாமிநாதன் ஈரநிலை பசுமை பூங்கா போரூர் வெட்லாண்ட் பார்க்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். அங்கே தான் வந்திருக்கோம். இந்த வெட்லாண்ட் பார்க் போரூரில் லொக்கேட்டாக இருக்குது. போரூர் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இந்த பார்க் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போய் பார்க் உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க. நேற்று மழை பெஞ்சதால் இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே க்ளவுடியாக இருக்குது பாருங்களேன். ஃபுல்லாகவே அரைகளாச்சு சன்ரைஸ் ஆகிருக்குன்னு நினச்சேன். பட் பாருங்களேன், இப்போ தான் சன்ரைஸ் ஆகுது. அந்த ரெண்டு பில்டிங் நடுவில் அப்படியே மெதுவாக சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. இந்த பார்க்கில் ப்ளே ஏரியாவும் வச்சுருக்காங்க பாருங்கள். செட்டில் கார்க், பேஸ்கெட் பால்க்கெலாம் ஒரு கிரவுண்ட் வச்சுருக்காங்க. நல்லா பெரிய கிரவுண்டாக தான் இருக்குது. காலையிலே நிறைய பேர் விளையாண்டுருக்காங்க பாருங்களேன். இந்த பார்க்கில் ஒவ்வொரு ஏரியாவையும் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த வியூ பாயிண்ட் பாருங்களேன், ஏதோ வயல்வெளிக்கு நடுவில் நம்ம நிற்கிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக பச்சை பசேல் செடியாக இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ வெயில் காலம் ஆரம்பித்ததால் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கும்போது இங்கே நிறைய தண்ணி இருந்துச்சு. மழை சீசன் அப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடிலாம் வரும்போது நிறைய தண்ணி இருந்துச்சு. ஃபுல்லாக இப்போ வெயில்னால சுத்தமாக ட்ரையாக இருக்குங்க. இந்த வாக்கிங் போகிற சைடை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பக்கமும் அவ்வளோ செடிகள். ஏதோ கரும்பு தோட்டத்துக்கு நடுவில் போகிற மாதிரி இருக்குங்க. அதை பார்த்துட்டு நடந்து போகவே சூப்பராக இருக்குது. இந்த வியூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஹில் ஸ்டேஷனுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. பட் நம்ம சென்னையில் தான் இருக்கோம். இந்த பார்க் அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், நடந்து வாக்கிங் போகிற ஏரியா ஃபுல்லாகவே வுட்டில் பண்ணியிருக்காங்க. இது வுட்டு மாதிரி தான் எனக்கு தெரியுது. நான் அந்த நடந்து போகும்போது வுட்டில் நடந்து போனால் என்ன சவுண்ட் கேட்குமோ அதே மாதிரி கேட்குது. இது ஸ்பெஷலாக இதுக்காக பண்ணியிருக்காங்க. பார்க்க ஒரு நல்லா இருக்கு பார்க்க. சின்ன பசங்க விளையாடுறதுக்கும் ப்ளே ஏரியா வச்சுருக்காங்க பாருங்களேன். பார்க்கில் நிறைய பேர் வாக்கிங் போய்ருக்காங்க. அதே மாதிரி ஃபோட்டோ ஷூட்ஸும் நிறைய எடுத்துக்கிட்டாங்க. இப்போ பார்த்துங்களேன், ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கும் இந்த பார்க் ஒரு சூப்பரான பிளேஸாக இருக்குது. பார்க்கோட டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணி காலையில் 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. திரும்ப ஈவினிங்கு 4 மணிக்கு ஓப்பன் பண்ணி நைட்டு 9 மணியோட க்ளோஸ். என்ட்ரி ஃபீஸ்னு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீ தான் ஃபுல்லாகவே. பார்க்கோட பார்க்கிங் தான் எவ்வளோ பெரிய பார்க்கிங் பாருங்கள். கூகுள் மேப்பில் போரூர் வெட்லாண்ட் பார்க்குன்னு போட்டிங்கன்னா இந்த லொக்கேஷன் ரீச் ஆகலாம்.